வரதட்சணை கொடுமை புகார் தொடர்பாக காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே காவலர் பூபாலன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வரதட்சணை கொடுமை புகாரில் அப்பன் திருப்பதி பகுதியைச் சேர்ந்தவர் புகார் கொடுத்திருந்த நிலையில் தற்போது பூபாலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இந்த கைது சம்பவம் தொடர்பான முழு விவரம். கேட்டு கொடுமைப்படுத்திய போலீஸ்காரர் பூபாலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவரை ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்து காவல்துறை டிஐஜி உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை காதக்கிணறு பகுதியை சேர்ந்த பூபாலன் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய தந்தை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் பகுதியில் ஆய்வாளராகவும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர்களுக்கு திருமணத்தின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற திருமணத்தின் போது இவர்களுக்கு கிட்டத்தட்ட 60 பவுன் நகை, வெள்ளி மற்றும் 2 வீலர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சீதனமாக வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே கூடுதலாக 70 லட்சம் ரூபாய்க்கு மேலாக வீடுகள் கேட்டதாகவும் அதே போன்று பல வரதட்சணை பொருட்கள் கேட்டதாகவும் தொடர்ந்து அவருடைய மனைவி தங்க பிரியாவை தொடர்ந்து அவர் துன்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரை மனைவியை கடுமையாக தாக்கியதில் அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவருடைய தங்கையுடன் இந்த பூபாலன் பேசுவதாக வெளியாகிய ஆடியோ சமூக வலைதளங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இவருடைய தந்தை, அதே போன்று பூபாலன், அவருடைய தங்கை மற்றும் பெற்றோர் உள்ளிட்டோர் மீது 4 பேர் மீதும் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் வரதட்சணை புகாரின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. விருதுநகர் ஆய்வாளராக இருக்கக்கூடிய அவருடைய தந்தையும் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பூபாலன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் 4 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் பூபாலனை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மதுரை அருகே அவரை தனிப்படை போலீசார், அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் அவரை தேடி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மற்றவர்களும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரதட்சணை கொடுமை காரணமாக மனைவியை கடுமையாக தாக்கிய காவலர் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.